ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் காலையில் எப்படி எழுந்திருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிற நாள் வந்து எப்படி அமைய போகுது அப்படின்றது வந்து முடிவாகும். ஸோ காலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது நமக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒழுங்காக பிளான் பண்ணணும் அப்படின்னாக்கா அன்றைய நாள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா அது நம்ம வந்து ஒரு ரொட்டீனோட வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நாள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். ரொட்டீன் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரியே சில செயல்கள் வந்து டெய்லியும் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரொட்டீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுந்திருக்கணும் இல்லையா? காலையில் எழுந்திருக்கிறது, அதாவது காலங்காத்தாக எழுந்திருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த உலகத்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் எதிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்திருக்கிறதே வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சிருப்பாங்க. அவங்களால வந்து சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். அதே உங்களால் வந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் காலையில் வந்து உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு, 4 மணிக்கு நீங்கள் வந்து எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஏன் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா அது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு உள்ளுணர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எழுப்பிவிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு ரொட்டீன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக வந்து எழுந்திருக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு ஃபேமஸான வாக்கியம் ஒன்று இருக்குது, யூ ஸ்னூஸ் யூ லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே படித்தா புரிஞ்சுக்கிற அர்த்தத்தை விட உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சரி, ஸோ ஸ்னூஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சீக்கிரமாக வந்து எழுந்திரிக்க முடியல. ஸோ இப்போ வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைலோ இல்லை வந்து அலாரமோ எது வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுருக்கீங்களோ காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு அந்த அலாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தூரத்தில் வைக்கணும். அதாவது உங்கள் கையில் இருந்து, அதாவது நீங்கள் படுக்கையிலிருந்து எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து தூரத்தில் வைக்கணும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் பாடிக்கு நீங்கள் சில மூமெண்ட்ஸ் கொடுத்து அந்த போயிட்டு ஸ்னூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அதை வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதனால் உங்கள் பாடி வந்து லைட்டாக வந்து எழுந்திரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுடைய பாடிக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எழுந்திரிச்ச உடனே போயிட்டு பல்ல விளக்கிடுங்க. தூக்கத்தை வந்து முழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சை வந்து கழுவுறது. ஓகே, உங்களுடைய மூஞ்சை கழுவுறதுக்கு அடுத்தபடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிங்க. ஏன் இந்த வாட்டர் குடிக்க சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு நைட், அதாவது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கி இருக்கிறோம். இதனால் நம்மளுடைய பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய பாடி வந்து நீங்கள் ஹைட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அதாவது வாட்டர் தண்ணி குடிச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பாடியை வந்து நீர் சத்தை வந்து அதிகப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு, அதாவது அந்த ஆக்டிவ்னஸ்க்கு திரும்ப கொண்டு வரதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. அதில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டா ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொட்டீன் அப்படின்னாக்கா காலையில் நான் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டா எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வந்து மெடிடேஷன் பண்ணணும், இல்லை வந்து வெளியே போயிட்டு யாராச்சும் பார்க்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ரொட்டீன் வந்து வச்சுங்க. டெய்லி வந்து காலையில் நான் எழுந்திரிச்சோன்னே இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. இந்த ரொட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஸோ டெய்லி காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா 1 மணி நேரம் உங்களுடைய நார்மல் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுடைய ரொட்டீனாகவே ஆகிடும். அது உங்களுடைய ஹேபிட் ஆகிடும். ஹேபிட் ஆனதுக்கு அப்புறமேட்டா இந்த காலையில் எழுந்திருக்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காது. காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகமான நேரம் அன்னைக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால உங்களால் நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ இப்போ ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சேவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் சேவர் அப்படின்றத பற்றி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சேவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ் அப்படின்னாக்கா சைலன்ஸ். அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக இருங்க, சைலன்ஸாக இருங்க. இது வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை யோகா பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டு உங்கள் மனசை வந்து கொஞ்சம் அமைதியாக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது அமைதியாக்குறது. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஃபர்மேஷன். ஸோ அஃபர்மேஷன் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நோட்டில் எழுதுங்க. அதாவது நான் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்கா, ஸோ என்னுடைய வெயிட் வந்து நான் குறைக்க போகிறேன். இதனால் நான் வந்து வாரத்துக்கு 5 நாளைக்கு நான் வந்து ஜிம்முக்கு போவேன், த்ரெட்மில்ல வந்து ஒரு 20 நிமிஷம் ஓடுவேன், இல்லை வந்து டெய்லி நான் காலையில் எழுந்திரிச்சு ஜாகிங் வந்து ஒரு மணி நேரம் போவேன், டெய்லி நான் காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து வாக்கிங் போவேன், ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் போவேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வந்து உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. சரியா? இது எழுது நீங்கள் டெய்லியும் காலையில் உட்காந்து எழுதுனீங்க அப்படின்னாக்கா இது வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து உருவாக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களால் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் வந்து அஃபர்மேஷனோடது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து விஷுவலைசேஷன். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அதை அப்படியே வந்து உங்களுடைய மனசை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ விஷுவலைஸ் பண்ணி அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து ஒரு ஜாகிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஜாகிங் போகிற மாதிரி கனவு கண்டு பாருங்க.
அதுக்கப்புறம் உங்களுடைய கனவு நீங்கள் ஏதாவது வச்சிருக்கலாம். அதாவது இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி ஆகும். அதாவது நீங்கள் வந்து அதுக்கு க்ளோஸாக போக நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதிகமான உந்து சக்தி ஏற்பட்டு நீங்கள் வந்து அந்த அடையிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நடுவு எந்த விதமான பிளாக்கர் வந்தாலும் நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணும்போது அதுக்கான பிளாக்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனசு வந்து உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விஷுவலைசேஷனோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து விவேகானந்தரோட ஃபேமஸான கோட். ஸோ அதுதான் வந்து இந்த விஷயத்தையும் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து டெய்லி மார்னிங் வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகிறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்தது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸ். டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாகிங்காக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து சும்மா தம்பிள்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து புஷ்அப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சிட்டப்ஸாக இருக்கலாம். என்ன உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு நார்மல் பேசிக் எக்ஸசைஸ் வந்து டெய்லி வந்து பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மார்னிங் ரொட்டீனில் வந்து இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் பாடி வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கும் எல்லா பாடி பார்ட்ஸும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. கடைசியான வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் அப்படின்றது வந்து ரீடிங் குறிக்குது. ஸோ டெய்லி மார்னிங் வந்து மினிமம் கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபேமஸ் ஆத்தரோட புக்ஸ் எடுத்து என்ன விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிங்க. அதாவது ஒரு புக்கை ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். டெய்லி மார்னிங் வந்து மினிமம் ஒரு 10 பேஜ் வந்து படிங்க. ஒரு 10 பேஜ் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 3650 பேஜ் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து மினிமம் வந்து 10-18 புக் வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய அறிவு வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி மார்னிங் உங்களுடைய மூளைக்கு வந்து சில வேலைகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில இன்ஃபர்மேஷன் புது கருத்துக்களை வந்து உங்களுடைய மைண்டில் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நாள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நாள் மட்டும் கிடையாது, இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது இன்னொரு 4 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை வந்து என்ன வந்து நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வீடியோ வந்து சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து எப்படி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறது ரொட்டீன்ஸ் பற்றி தெரியல அப்படின்னாக்கா அவங்க வந்து தெரிய வைங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். Until then, bye bye.